சார் இப்ப ஜாதகத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இல்லன்னா, குருபலம் கம்மியா இருக்கு, குருபலம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. எல்லா ஜாதகத்திலயும் அந்த பிரச்சனை இருக்குமா? ஃபர்ஸ்ட் இந்த குருபலம் அதிகமா இருந்தா என்ன ஆகும்? கம்மியா இருந்தா என்ன ஆகும் சார்? வணக்கம். லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். பொதுவா காலங்காலமாக சிலருடைய ஏமாற்று வித்தையே குருபலம்ன்ற வார்த்தை தான். காரணம், ஆதி ஜோதிடத்துல எடுத்து பார்த்தா குரு பகவான் ஆன்மீகத்துக்கான கிரகம், தர்மத்துக்கான கிரகம், ஒழுக்க நெறியோடு இருக்கக்கூடிய கிரகம். இப்போ இத முனிவர்களும் ரிஷிகளும் குரு பகவானை தூக்கி பிடித்ததுக்கு காரணம் என்னன்னா, அவர்கள் உலகியல் வாழ்க்கையில இல்லை, அவர்கள் துறவு சார்ந்த விஷயத்துல இருக்காங்க. அப்போ உலகியல் வாழ்க்கை வெறுத்தாதானே துறவு வரும். ஆமா. எல்லாத்தையும் ஆசைய தொறந்தா தானே ஆசையை வர திறந்தா முடியும். அப்போ தர்ம பிரகாரம் இந்த உலகியல் ஆசைகளில் அதிகம் ஈடுபடாமல் இருந்தா குருபலம் உண்டு. இதுக்கும் சாதாரண திருமணத்துக்கும் மற்ற விஷயங்களுக்கும் குரு பகவானால் எந்த விதமான பயனும் இல்லை. என்ன சார் சொல்றீங்க? குரு தான் வந்து தனக்காரங்கங்கிறாங்க. சொல்றீங்களுங்க. காரணம், காலபுருஷனுக்கு 9ஆம் இடமும் 12வது இடமும் குருவுடைய வீடு. இந்த 9ஆம் வீட்டுக்கும் 12ஆம் வீட்டுக்கும் திருமணத்துக்கும் என்ன சம்பந்தம்னு யாராவது சொன்னா நல்லது. 9வது இடம் ஞானம், 12வது இடம் விரயம். ஞானம்னாலே குரு தானே. ஆமா, ஞானம் குரு. ஆனால் இங்க தேவையானது சந்தோஷம், மகிழ்ச்சி வேணும். மகிழ்ச்சி. அப்போ குரு பகவான் நல்லா இருந்தா எப்படி இருக்கும் வாழ்க்கைன்னா, ராமர் வாழ்க்கை மாதிரி இருக்கும்.